Hi friends, I am Sanjana. நான் காஷி இன் பர்டிகுலர் க்ளவுட் கம்ப்யூட்டிங் கோர்ஸ் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி எனக்கான டே 1 கிளாஸ். நான் இன்றைக்கி என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன்னா அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஃபஸ்ட் டே கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வாட் இஸ் க்ளவுட் அப்படின்றத பற்றி தான் எனக்கு டீச் பண்ணாங்க. க்ளவுட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க, ஏன்னா நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அது எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணுறோம், செக்யூர் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. இது எல்லாமே இன்டர்நெட் மூலமாக தான் நம்மளுக்கு பாஸ் ஆகுமே. இன்னும் சிம்பிள் டேர்மில் சொல்லணும்னா பே ஆஸ் யூ கோ பேசிஸ் தான். நான் எவ்வளோ பே பண்ணுறனோ அதுக்கான அமௌண்ட்டை வந்து நான் பே பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூகுள் ட்ரைவ் அது எல்லாமே எடுத்துக்கிட்டனாலே க்ளவுடில் தான் நம்மளுக்கு டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகுது. அதில் அவன் ஃப்ரீ ஸ்டோரேஜ்லேயே நம்மளுக்கு கொடுத்துருப்பான். ஸோ அதுக்கு மேலே நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி பர்பஸுக்கு தான் வந்து நம்ம க்ளவுடை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். முன்னாடி இதோட அட்வான்டேஜ் தெரியல. ஸோ எல்லாமே ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நெட்வொர்க்கு இது எல்லாமே ஓனாக வாங்குற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ ரெண்ட்டுக்கே நம்மளுக்கு எல்லாமே கிடைக்குது. ஹோஸ்டிங்க்கும் சரி, ஸ்டோரேஜும் சரி, நெட்வொர்க்கு, பெர்ஃபார்மன்ஸு, செக்யூரிட்டி எல்லாமே நம்மளுக்கு ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க க்ளவுடில். ஓகேங்களா? தென் எதுக்காக நம்ம க்ளவுடை ப்ரிஃபர் பண்ணுறோம், தென் ஏன் நான் க்ளவுடை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு அப்ளிகேஷன், ஒரு வெப்சைட் ரெடி பண்ணியிருக்கேன். நார்மலாக ஒரு HTML CSS வச்சு ஒரு வெப்சைட் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னும்போது அந்த வெப்சைட்டை நான் லோக்கலில் வச்சுருக்கேன். இப்போ நான் வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அதுக்கான சர்வர் தேவை. எந்த சர்வரில் நான் ஹோஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்றது, டிராஃபிக், அதுக்கான டிராஃபிக் எல்லாமே நான் மெயின்டைன் பண்ணணும். எவ்வளோ ரெக்வஸ்ட் வருதோ அதுக்கான ரெஸ்பான்ஸ், டிராஃபிக்னா எவ்வளோ நம்ம ரெக்வஸ்ட் வருதோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் எல்லாமே. டிராஃபிக் அதிகமாச்சுன்னா சர்வர் ரொம்ப டவுனாக இருக்குது, நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் CPU எல்லாமே கம்மியான இதில் நம்ம சர்வர் வாங்கியிருக்கணும் போது டிராஃபிக் எல்லாமே அடி வாங்கும். அண்ட் தென் மானிட்டர் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, அண்ட் தென் செக்யூரிட்டி லெவல். இப்போ நம்ம வெப்சைட்டில் யாராச்சும் யூஸரோட டேட்டா ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம் அப்படின்னும் போது அந்த டேட்டாவை எல்லாமே நம்ம ஹேக் ஆகாமல் பார்த்துக்கணும், சேஃப் கார்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி செக்யூரிட்டி லெவல் இது எல்லாமே நம்ம ஓனாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் க்ளவுடில் இது எல்லாமே நம்மளுக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க. வி ஹாவ் டு பே. சர்வர் கான்ஃபிகர் பண்ணுறதை நம்ம வெப்சைட்டை ரெடி பண்ணி கொடுத்தாலுமே போதும். சர்வர் கான்ஃபிகேஷன்லேருந்து நெட்வொர்க்லேருந்து மானிட்டரிங் வரைக்குமே. அண்ட் தென் அது எல்லாமே நான் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறனோ, இப்போ மொத்தமாக நீங்கள் இவ்வளோ 10 GB 100 GB வாங்கிட்டால் கூட அதில் நான் எவ்வளோ யூஸ் பண்ணுறனோ அதுக்கான அமௌண்ட்டை மட்டும் நான் பே பண்ணால் போதும். முன்னாடி எல்லாமே நம்ம வெப் ஹோஸ்டிங் பண்ணுறோன்னா முன்னாடி வாங்கிடணும். இவ்வளோ ஸ்டோரேஜ் ஒரு 100 GB இருந்தால் கூட நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா கூட அது நான் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னாலும் நம்ம பே பண்ணி தான் ஆகணும். பட் ஆனால் க்ளவுட் கம்ப்யூட்டிங் என்னென்னா நான் எவ்வளோ யூஸ் பண்ணுறேன் அதுக்கான அமௌண்ட் மட்டும் நம்ம பே பண்ணால் போதும். ஸோ இன்னும் சிம்பிள் டேர்மில் சொல்லணும் அப்படின்னா பே ஃபார் யூஸ் இஸ் அ க்ளவுட் கம்ப்யூட்டிங் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் டைமாக சொல்லணும்னா நம்ம EB கனெக்ஷன் மாதிரி தான். மந்த்லி நம்ம எவ்வளோ கரண்ட் நான் யூஸ் பண்ணனோ அதுக்கான அமௌண்ட்டு தான் நான் பே பண்ண போகிறேன். 1 மந்த் நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன், எனக்கு கம்மியாக இருக்கும். இன்னொரு வாட்டி கம்மியாக யூஸ் பண்ணியிருப்பேன், அமௌண்ட் இதுவாக இருக்கும். ஸோ பே ஆஸ் யூ கோ பேசிஸ் ஆனால் எவ்வளோ யூசேஜ் அதுக்கான அமௌண்ட்டை நம்ம பே பண்ணுறோம். ஓகேங்களா? இதுக்கான நெக்ஸ்ட்டு கண்டினியூஷன் என்னென்ன இருக்குன்றதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.